அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றொரு மாலை பொழுது உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல்வேறு போட்டி பயிற்சிகளுக்கான வழிகாட்டல் வகுப்பு தொடரிலே நாங்கள் உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற வினாத்தாள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பல பரீட்சைகளுக்கு விண்ணப்பங்கள் கூறப்பட்டு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரம் சில நாடளாவிய சேவை போட்டி பயிற்சிகள் விண்ணப்பம் கூறப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் விண்ணப்பங்கள் கூறப்படும். அவ்வாறான பயிற்சிகளுக்கும் இந்த உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற வினாத்தாள் பிரதானமான ஒரு வகைபாகத்தை எடுத்திருப்பது உங்களுக்கு தெரியும். எந்த போட்டி பயிற்சியா இருந்தாலும் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது போல இந்த உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு வினாத்தாள் பெரிய செல்வாக்கு செலுத்தும். ஆனால் அதுல உங்களுக்கு அந்த வினாத்தாளை அணுகுறதுல பெரிய பிரச்சனை இல்லை. நேரம் தான் உங்களோட பிரச்சனையா இருக்கு. எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்ற பிரச்சனை அது. ஆனால் அந்த நேரத்தை நாங்கள் வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்காக செலவழிக்கிற அல்லது அதற்காக பயன்படுத்துகிற பயிற்சி எவ்வளவு தூரம் வினைத்திறனாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. அநேகமானார்கள் வகுப்புகளில் பங்கெடுக்கிறார்கள், செய்து பார்க்கிறார்கள். ஆனால் டைமை செட் பண்ணி அதுக்கான பயிற்சியில் ஈடுபடுறது போதாமல் இருக்கிறது. அப்ப அந்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கிறதா அதை கொஞ்சம் பாருங்க, செய்து பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நாங்கள் இப்ப இந்த வினாத்தாளை பார்ப்போம். அப்ப இந்த வினாத்தாள் முதல்ல இந்த எண்கோலத்தை பார்த்தாங்க போவோம். 5 வினாக்கள் எண்கோலங்கள்ல படங்களாக வரும் அல்லது இப்படி அடுத்துள்ள எண்களாக தருவார்கள். ஒவ்வொரு வேடங்களும் ஒவ்வொரு விதமாக வரும். நீங்கள் இப்படி வந்தால் எப்படி செய்யும்? இதுக்கு பிரதானமான விஷயம் இந்த சதுர எண்கள் அல்லது நிறைவேற்று எண்கள் என்ற விஷயமும் கணம் என்ற விஷயமும் தெரியும். இப்ப சதுர எண்கள் அல்லது நிறைவேற்று எண்கள்ன்றது என்னன்னா ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கி எழுதுறது தான் சதுர. உதாரணம் ஒன்றால பெருக்கி வாழ்றது முதலாவது சதுரம். ரெண்டால பெருக்கி வாழ்றது இரண்டாவது சதுரம். இதோட ஒன்றின் பெருக்கம், ரெண்டின் பெருக்கம், மூன்றின் பெருக்கம் என்றால் 9 எழுதி பார்க்க எழுதும். 4 பெருக்கம் என்றால் 14. இப்ப சதுர எண்கள் நிறைவேற்று எண்கள் 1, 4, 9, 16, 25, 36, 49 இப்படி வார எண்கள் எல்லாம் சதுர எண்கள். ஒரு எண்ணெய் அதே எண்ணால பெருக்கி வார எண்கள் சதுர. ஒரு எண்ணெய் தந்தா அந்த அதே எண்ணால பெருக்கும். 10 வைக்கினா 10வது சதுர, 7 வைக்கினா 7வது சதுர. இது ஒரு எண். இந்த எண்கள் கொஞ்சம் ஞாபகம் இருக்க வேணும். அடிப்படையா எண்கோலங்களை இது பயன்படுகிற ஒரு விஷயம். அடுத்த இன்னொன்று இருக்கு கணம். கணம்ன்றது என்னன்னா ஒன்றின் கணம். ஒன்று தர ஒரு எண்ணெய் 3 தடவை ரெண்டின் கணம். 2, 4, 4, 2, 8. மூன்றின் கணம் 3, 9, 93, 21. இது கணம். 1, 8, 27, 64, 125. 5 கணம் 5, 25, 125, 216, 6, 36, 36, 116, 343. 7 கணம் 7, 49, 49, 343. இப்படி வர்றது கணங்கள் என்று சொல்லும். வர்க்கம் கணம். கண எண் என்று சொல்லிடலாம். அது வர்க்க எண்கள் சொல்லும். இப்ப ஏன் இதை நான் சொன்னேன், இது கொஞ்சம் உங்களுக்கு ஃபேமிலியரா இருந்தால், பாடமா இருந்தால்
இந்த எண்கோளங்களை கண்ட உடனே மைண்ட்ல ஒரு ஐடியா வரும். இப்ப பாருங்க, இப்ப சதுர எண்கள் உங்களுக்கு தெரியும். 1, 4, 9, 16, 25, 36 என்று சொன்னார். இங்க தந்திருக்க எண்கள், இந்த முதலாவது எண்கோளத்தில் தந்திருக்கிற எண்கள் நான் சொன்ன சதுர எண்களோட தொடர்பற்று. சொல்லுங்க பாப்போம், என்ன தொடர்பற்று? ஒன்று குறையுது. அவ்வளவுதான் விஷயம். ஒன்று குறையுது. இது எப்போ வரும் என்றால், எனக்கு சதுரம் தெரிஞ்சா தானே உடனே வரும். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் நேரம் யோசிக்க வேண்டியது. அப்ப இயல்பாக எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் என்று சொன்னா அதுக்குத்தான் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். பாருங்க, சதுரன் 1, 4, 9, 16 இங்க தந்திருக்க எல்லாத்தையும் ஒன்று குறை இங்க வரும். 1ல 1 குறைஞ்சா 0, 4ல 1 குறைஞ்சா 3, 9ல 1 குறைஞ்சா 8, 16ல 1 குறைஞ்சா 15, 25ல 1 குறைஞ்சா 24, 36ல 1 குறைஞ்சா 35. அப்ப அடுத்த எத்தனை வரும்? 48. ஓ, 7 7 49, 1 குறைஞ்சா 48. ஆனால் இதுல எழுதினா உங்களுக்கு மார்க்ஸ் வரா. இஞ்ச எழுதும். அடுத்து வரும் எண்ணெய் எழுதுகண்டா வேற எண்ணெய். அடுத்த பேர் 1, 5, 10, 17, 26, 37. இதுவும் அதேதான். ஆனா என்ன செய்யுது? ஒன்று கூடுது. ஒன்று கூடும். முதலாவது ஒன்றோட 2 ஒன்று. வரும். ஆனா இதுல ஒரு சின்ன புல கிடக்கு. முதலாவது 2 வரும். 2 வரும். சாரி, 4 விட 1 கூடுது 5, 9 விட 1 கூடுது 10, 16 விட 1 கூடுது 17, 25 விட 1 கூடுது 26, 36 விட 1 கூடி 37. அப்ப அடுத்த எத்தனை வரும்? 49 1 கூடி 50. அடுத்த பாருங்க, 10, அடுத்த 9.7. இங்க பாருங்க, கமாவுக்கும் தசத்துக்கும் வித்தியாசம். 10 9.7, அப்புறம் 9 8.7, அப்புறம் 7 6.7, அப்புறம் 6 5.7. அப்ப அடுத்து என்ன வரும்? 5. 5. ஓகே, குட். அதாவது 5. அதுல இந்த எண்கோலம் இயல்பாக உங்களுக்கு வருமான இதுல என்ன பிரச்சனை? தசமும் கமமும் வந்து சில பேருக்கு ஒரு சின்ன குழப்பத்தை கொடுத்துரு. பாருங்க, 10, அடுத்த 9.7, ஆமா 9 8.7. அதாவது தசம் ஒன்று குறையுது, பிறகு தசம் ஒன்று குறையுது. இல்லாவிட்டாலும் இதை கண்டுபிடிக்கலாம். 8 7.7, 7 6.7, அடுத்து 5 சாரி 6 5.7. ஒன்றை விட்ட ஒருவன் முழுவன் 9 8 7 6 5 கேள்வி 8 மணி விடுபட்டு இடையில விடுபட்டு. ஓகே, அதனால இந்த ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கு. இந்த என்ன கண்டுபிடிக்கிற ஒரு பிரச்சனை. 8.7 வந்திருக்கு. 8 7.7 என்ற வரை. சரி, அது ஒரு பேர். அது இன்டேபிள் தானே இல்லையா? சரி, 19 பேர். 19 சொல்லுங்க ஐடியா.
47 என்ன ரெண்டு நடந்தது? கூட்டு 2 கோடி இந்த பேட்டர்ன்ஸ நீங்களாம் பார்த்து பிடிக்கும் பாருங்க. இதுல ஒன்றையும் மூன்றையும் கூட்டி அடுத்தது 4. முதல் 2 எண்ணையும் கூட்டி அடுத்து அப்புறம் அடுத்த 2ஐயும் கூட்டி 3 4 7. அப்ப அடுத்தது அடுத்த 2ஐயும் கூட்டி அடுத்த 4 7 11. அடுத்த 2ஐயும் கூட்டி 7 11 18. ஒரு அடுத்த 2ஐயும் கூட்டி 11 18 19. அப்ப அடுத்த 2ஐயும் கூட்டி அடுத்த 2 18 29 47. ஓகே. வளமையான எண்கோலத்தை வந்து கொஞ்சம் வேறுபட்டு வருது. என்னன்னா வளமையான எண்கோலங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா சீரா கூடும் சீரா குறையும் அல்ல ஒன்று கூடும் ஒன்று குறையும். இங்க அப்படி இருந்து 2 எண்ணெய் கூட்டி அடுத்த 2 எண்ணெய் கூட்டி அடுத்த 2 எண்ணெய் கூட்டி அடுத்த 2. அதாவது அடுத்துள்ள 2 எண்களை கூட்டியது இருக்கு. வினாக்களை பார்த்து பிடிக்கும். 1 3 4 அப்புறம் 3 4 7 அப்புறம் 4 7 11 7 11 18 18 21 47. அடுத்த பாருங்க பாப்போம். வர்க்கத்தின் கூட்டுத்தொகை 1. அடுத்தது நீங்கள் ஏற்கனவே அறிஞ்ச விஷயம்தான். இந்த 2ண்டையும் வர்க்கத்தை கூட்டினால் இது இந்த வர்க்கம். 3ன் வர்க்கம் 9 4ன் வர்க்கம் 16 கூட்டினா 25. 5ன் வர்க்கம் 12ன் வர்க்கம் சமன் 13. 5 25 12 144 கூட்டினா 169. 8ன் வர்க்கத்தையும் 15ன் வர்க்கத்தையும் கூட்டினா 17 வர்க்கம் வரும். 8 64 17 15 225 கூட்டினால் 289 17 வரும். இங்க எந்த 2 வர்க்கத்தை கூட்ட 25 வர்க்கம் வரும்? 25 வர்க்கம் 625. 25 25 625. 24 24 576. அப்ப இதோட இன்னும் எவ்வளவு கூட்டணும்? 625 வரணும்டா. கூட்டும். அப்ப இந்த வெற்றிடத்தை என்ன வரும்? 7 சார். 7. வெரி குட். அப்ப இதை வர வேண்டியன்னு. அப்ப கொஞ்சம் செய்து 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 பார்த்தா தான் ஐடியா வரும். எண்கோலங்கள் இலகுவான விஷயம், ஆனால் உடனே செய்கிறன்றது கொஞ்சம் சிக்கல். பிராக்டிஸ் பண்ணாதான் சரியா. பாருங்க, இது 4 விட தருகிற போது சில வேளைகள்ல நாங்க விடைய வச்சு தட்டலாம். இது பொருத்தம் இல்லை, இது பொருத்தம். 4 விட தராட்டதான் செய்ய வழிது. தந்தால் எலிமினேட் செய்யும். இப்ப இதுல பாருங்க, 2 கூட்டினா PQRS என்று பெருமம். PQRSின் பெருமானங்கள் முறையே என்று கேட்டு முதலாவது விஷயம் சொல்லப்பட்டு P-யை விட Q சின்னன், Q-வை விட R சின்னன், R-ஐ விட S சின்னன். அப்ப ஒரு விட அவுட். எந்த விட அவுட்? 2ஆவது விட அவுட். மாறியல்ல இருக்கு 1 4 6 7.
அங்க சொல்லி இருக்குது PQRS வந்து P-ய விட Q சின்னன், Q-வை விட R சின்னன், R-வை விட S சின்னன். இனி உள்ள இருக்க பெருசு P, சின்னன் S. P என்றது ஒரு இலக்கம், Q என்றது இன்னொரு இலக்கம், R என்ற இன்னொரு இலக்கம், S என்ற இன்னொரு இலக்கம். இப்ப இத பாருங்க, ஒரு ஒழுங்கில பார்த்தால் P Q R S. முதலாவது எழுத்து S, இங்க முதலாவது எழுத்து Q. அப்ப S எத்தனை? இந்த கேள்விப்படி S எத்தனை? 6. Q எத்தனை? முதலாவது விடை எடுத்தால் S 6, Q எத்தனை? 8 8. 6 மட்டும் எத்தனை? 14 14. இங்க 9 கிடக்கு. முதலாவது P எல்லோ, இங்க 9 கிடக்கு. அப்ப முதலாவிட பொருத்தம். நாலாவிடையில பாரு, P என்னவா இருக்கும்? 4. Q என்னவா இருக்கும்? 3. R என்னவா இருக்கும்? 2. S என்னவா இருக்கும்? 1. இங்க Q 3, S 1, 3 1 4, P என்று வருது. சரி போல கிடக்கு. ஆனா அடுத்த இலையமா சரியாக இங்க Q 6, S 1, 6 1 7. இந்த ரெண்டு விடையும் சரி போல இருக்கு. ஆனால் சரி ஒன்று பார்க்கும். முதலாம் இங்க கடைசி எழுத பாருங்க, இங்க P, இங்க R, இங்க S. P 7, R 4 என்றால் 7 4 11 சரியா வருது. இங்க பாருங்க, P 4, R 2, 4 2 6. ஆனா இங்க 1 2 இருக்கு. அப்ப இந்த விட புல. ஆகவே மூன்றாவது தான் சரி. கனவேருக்கு புலங்கில நான் சொன்னேன். திருப்பி செய்து பேப்பர்ல வச்சு கொண்டு செய்ய பழகினீங்களா தான் நீங்க பரீட்சைக்கு நேரத்தை மிச்சம் பிடிக்கும். இப்ப இதான் நான் விடாந்து இருக்கேன். இப்ப நான் எதை சொன்னான விடைய வச்சு தட்டுறத சொன்னான், வெளியே பார்க்காம செய்யறது. P-ய விட Q சின்னன், Q-வை விட R சின்னன், R-வை விட சின்னன் சொல்லிட்டான். விடையும் கேட்கிறான், PQRS ஒழுங்கிலான்னு கேட்கிறாங்க. அப்ப இதை விட இது சின்னன், இது சின்னன், இது சின்னன்னா P தான் பெருசா இருக்கணும். முதலாவது தான் P. ஆனா இது மாறுது, ரெண்டாவது ஆகும். இனி இந்த விட எடுப்போம், முதலாவது எடுப்போம். சரி ஒன்று பார்ப்போம். இங்க முதலாவது இங்க எஸ், இங்க முதலாவது Q. எஸ்ஐயும் Q-வையும் கூட்டினா P என்று வரும். அல்லாங்கால வர மிச்சத்தை செய்தா P என்று வரும். அப்ப இங்க வேற கடைசி எழுத்து கடைசி எழுத்து வச்சு பார்க்கலாம். கடைசி எழுத்து வச்சு பார்க்கலாம். இந்த எழுத்து வச்சு பார்த்தா P 9 தானே, P 6, 9 6 15, 9 6 15. அப்ப கடைசி 5 என்று வரும். இங்க எங்க 5 எண்ணு இல்லை. அப்ப எஸ்சியில போகும்போது இங்க 7 என்று அப்புறமா அப்படியே இதுல
பியையும் ஆரையும் கூட இது பி, இது கியூ, இது ஆர். 7 4 11 சரியா வருது. இங்க பாருங்க, இது பி, இது ஆர். 4 2 6. ஆனா இந்த 6 விடையே இல்லை. அப்ப இது தெரியல. எல்லா இடத்தையும் கூட்டி கூடாது. நீங்க ட்ரெண்டமா சிம்பிளா செக் பண்ணலாம். கடைசி எழுது அல்ல முதலாளத்துலயும் சரி பார்க்கலாம். ஆனா ரெண்டு விட பொருந்தும் பிறகுதான் பார்ப்பாங்க. முதலாவதுல பார்த்து S7 S7 Q8 7 மட்டும் 15. அங்க மிச்சம் வந்தாலும் 16 தான் வரும். பி என்றது பி 9. ஆகவே இதாகும் முதலாவது. இந்த ரெண்டும் சரியா வருது. பிறகு கடைசி எழுத பார்க்க முடியும். இப்படி வர வினாக்கெல்லாம் நீங்க முழு பிக்யூஆர் முழு எழுத்தையும் போட்டு கூட்டி எல்லாம் பார்க்க தேவை. சரி, ரெண்டாவது அடுத்த 1 தொடக்கம் 8 வரையான எண்ணும் எண்களை இட முடியும் என்றால் 4 மூலையிலையும் பெறக்கூடிய எண்களை கொண்ட கூட்டம். இதுவும் அதே மாதிரி. அதாவது நீங்கள் கூட்டக்க நடுவில் உள்ள எண் பெறப்படுமா? இப்ப பாருங்க, இந்த 2 இதை கூட்டினா ஏயும் எப்பயும் டி வரும். ஏயும் சியையும் கூட்டினா பி வரும். எப்பையும் எச்சையும் கூட்டினா ஜி வரும். சியையும் எச்சையும் கூட்டினால் ஈ வரும். இப்படிதான் கூட்டிப்பார். அதாவது நிதியாகவோ நிழலாகவோ கிட்டையாகவோ நிலக்கூத்தாக கூட்டக்க 2 பக்கம் உள்ள எண்ணை கூட்டினா நடுவில் உள்ள எண் வரும். அப்படி வரக்க பொருத்தமான கூட்டம் 1 2 3 4 போட்டா 4 மூலையிலையும் வரான்னு கேட்கிறான். 1 2 3 4 3 6. இப்ப இங்க கூட்டினது 6 3 9 அவுட். 1 தொடக்கம் 8 வரையான எண்ணை தான் பயன்படுத்தலாம்னு சொல்லியாச்சு. 6 3 9 அப்ப இது பிள்ளை. முதலாவிட பொருத்தம் இல்லை. ஆனால் பொருத்தம் இல்லைன்னா ஒரே அடியா இருக்கலாம். இங்க பாருங்க, இது 1 இது 2 இது 3 இது 6 வரலாம். மாறியும் வரலாம் தானே. 4 மூலையிலையும் வரக்கூடிய நான் சொல்லு. அப்ப 1 2 3 இப்படி போட்டால் 3 2 5 சரி, 6 2 8 சரி, 1 3 4 சரி, 1 6 7 சரி. 1 8 வரையான வருது. அப்ப முதலாவிட பொருந்தும். 2ஆவிடையில என்ன பிரச்சனை வரும்டா, மாறி எழுது 1 4 5 என்று வரும். ஏற்கனவே 5 இருக்குது. இருக்கிறவன் திருப்பி வந்தா விடாப்புல. இங்க நீங்க மாறி போட்டு கூட்டினார். இப்படி போட்டு கூட்டினா 5 மேடு வேண்டா 11 12 வந்துடும். 8 விட பெருசா வரையல. மாறி போட்டு கூட்டினால் 3 7 போட்டாலும் 10 வரும். அப்ப அதுவும் பிழைக்கும். அடுத்ததும் அதே மாதிரி தான். அதாவது 1 தொடக்கம் 8 வரை வரணும் என்றபடியே வரையில பாருங்க. நான் இத எழுதி காட்டுறேன். இது எழுதின மேல் திருப்பி எழுதி காட்டுறேன். முதல்ல நீங்க பேப்பர்ல வச்சு செய்ய பழகிட்டீங்கள் என்றால் உங்களுக்கு நேரமும் மிச்சம், விஷயமும் சிம்பிளா விளங்கும். ஆனால் நீங்கள் விடுறப்படி என்னென்றால் எழுதி பார்ப்பது. அவ்வளோத்தையும் திருப்பி எழுதி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களோட நேரம் தான் போகும்.
சரி, இப்ப வேறங்க ஒரு ஒழுங்கில போட்டா இங்க 1 2 3 6 இந்த ஒரு ஒழுங்கில போட்டா 6ஐயும் 3ஐயும் கூட இந்த 9 வருது 1 தொடக்கம் 8 வரையான எண்கள் என்று சொன்னோடைய பிழைக்கு ஒரு இடத்துல பிழைச்சாலும் பிழைச்சு 1 2 4 5 1 2 4 5 இப்படி போட்டா பிழைக்கு 5 4 கூட 9 வரும் அதுவும் பிழைச்சு அப்ப சும்மா ஒரு ஒழுங்கில போட்டா பிழைக்கு மாத்தியும் போட்டுப்பாங்க 1 2 3 6 4 மூலையிலே வரக்கூடிய என்னடா கேள்வி இப்ப கூட்டி பாருங்க 1 3 4 3 2 5 2 மாறம் 8 1 மாறம் 7 பாருங்க எல்லா ஆண்டுகளுக்கு ஆகவே முதலாவது பொருந்தது ஒரேடியா ரியாக்ட் பண்ணி ரெண்டாவது வராதுன்னு தெரிஞ்சாலும் போட்டுக்காரங்க 1 2 4 5 1 5 6 சரி 1 4 5 அவுட் இஞ்சேம் 5 இஞ்சேம் 5 ஒரு 2 கிராம் வந்துட்டு ஆகவே 2 மற்ற இடம் அதே மாதிரி போட்டு பார்க்கலாம் விட முதலாவது அடுத்த பேர் பை 22 வர்க்கமூலம் 10 அது 32%. 32% என்ற சதவீதத்தை பின்னமா மாத்துறதுக்கு 100ல் 32 எழுதும் 22 என்றது பின்னமா மாறினால் 3.2 பேர். அப்ப இது கொஞ்சம் டெக்னிக்கலா நீங்கள் பார்க்கணும். இது பை என்பது 22 10 என்றது அல்பா அந்த ஒமேகான்றது 32%. இதுக்கு அண்ணளவா பெருமை தெரிஞ்சாதான் நீங்க சரி ஒன்று பார்க்க 22 7 3 21 ஒன்று மிச்சம் 10ல் 1 30ல் 4 இது 3.1 பேர் 3.9 அதை விட பெருசு 32% என்றால் 100ல் 32 அப்ப 0.3. அவங்க பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இதுதான் ஆக சின்ன ஒமேகா தான் ஆக சின்ன. இப்ப இதுல வேற இந்த அல்வா 3.1 3.2 பிரச்சனை. அப்ப 31 பெருக்கி பாருங்க ஒவ்வொரு 1 1 ஒரு 3 3 ஒரு 3 3 3 9 1 6 ஒரு ஆனந்தம் 9.6 3.2 போடுவோம் 2 4 3 2 6 2 3 6 3 9 4 2 10 10% 2 4 வருது. இது 10% 6 1 2 9.6 இப்ப வர்க்கமூலம் 10க்கு சரியான பெறுமதி எது? இந்த ரெண்டையும் பற்றி சொல்லுவோம். வர்க்கமூலம் 10க்குரிய சரியான பெறுமதியை வரும் எது பொருத்தமானது? இந்த ரெண்டுல எது 10 எது 10 கிட்ட இருக்கு? 9.6 வடையா ஜோஜு 10% 2 நாள் தான் 10 கிட்டே இருக்கு. ஏண்டா இது 10 விட 2 நாள் தான் கூட.
இது 10 விட 3 9 குறை. 9 என்றால் 3 9 கிட்டத்தட்ட 4 குறையுது. இது 2 தான் கூட. அப்ப எது கிட்ட இருக்கு? 10% அப்ப இந்த 10க்குரிய வர்க்கமூலம் 3% தான் பொருத்தமானதா இருக்கு. இப்ப பார்க்க தெரியும் அல்பா தான் பெருசு. வர்க்கமூலம் 10. சில நேரங்கள்ல கொஞ்சம் மயக்கம் தான். அப்ப 10 தான் பெருசு. ஆக சின்ன ஒமேகா. அல்பா தான் பெருசு. அதை விட பை, அதை விட ஒமேகா 4. இந்த வர்க்கமூலம் காணணும்னா ஒரு என்ன அதை என்னால பெருக்கி பார்க்க கிட்ட வரும். அது கிட்ட வரும். இதை பாருங்க. எஜுகேஷன் இப்படி எழுதலாம்டா, கொலிச்சண்டை இப்படி எழுதலாம். இதுலயும் அந்த பேட்டர்னை நீங்க பிடிக்கும். பாருங்க, இ என்றது ஒரு கால் தான் இருக்குது. விடையிலேயும் அப்படியே இருக்கு. முதலாவது எழுத்து மாறிடு. கடைசி எழுத்து 2ஆவதாக உள்ள எழுத்து வந்துரு. பாருங்க, டி என்ற 2 கடைசியில இருக்கு. அப்ப நீங்க இங்க பாருங்க, விடையில ஓன்ற 2 இருக்கு. அப்ப கடைசியா ஓ வரணும். ஆகவே முதலாவது எழுத்து மாறையில ஈஎண்டே வருது. ஓகே, அப்படி பார்த்தால் இங்க கொலிச்சில சி என்ற சி முதலாக வரணும். அப்படி 3 விடை இருக்கு. அப்ப அதை வச்சு கொண்டு கூடிடலாம். அடுத்த எழுத்து டி விடையில கடைசியா இருக்கு. அப்ப இங்க அடுத்த எழுத்து ஓ விடையில கடைசியா இருக்கு. ஒரு விடாங்களுக்கு அதான். சில எழுத்து 2 இடம் இருந்தா அது எந்த எழுத்துன்னு தெரியாது. என்ற 2 இடம் இருக்கு, இங்க வருமாண்ட நேரடியா கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஸ்பெசிபிக்கா சொல்லாம் 2வது டி விடையில கடைசியா இருக்கு அப்படின்னா இங்க 2வது ஓ விடையில கடைசியா இருக்கும். அதே முதலாவது. ஓகே, இல்லாவிட்டால் எஜுகேஷன் எப்படி எழுதி இருக்காங்க இன்னும் நுணுக்கமா நீங்க பாருங்க. நான் சொல்ற இந்த ரகசிய குறியீடுகள் எல்லாத்துக்கும் இப்படி சிம்பிளா பார்க்க பழகினீங்கன்றதான் நீங்கள் சரி. இங்க பாருங்க, இந்த தொடர்ப முதலாவது எழுத்து அப்படியே இருக்கு. முதலாவது எழுத்து அப்படியே இருக்கு. 2வது எழுத்த கூட கடைசியில போட்டு. 3வது எழுத்து அப்படியே இருக்கு. 4வது எழுத்த கொண்டே கடைசிக்கு முதல் எழுதலாம். 5வது எழுத்து அப்படியே இருக்கு. 6வது எழுத்த கொண்டே அதுக்கு முன்னுக்கு எழுதலாம். 7வது எழுத்து அப்படியே இருக்கு. 8வது எழுத்த கொண்டே கடைசிக்கு முன்னுக்கு எழுதலாம். 9வது எழுத்து அப்படியே இருக்கு. 1வது எழுத்த கொண்டு வராங்க. பின்னிக்கு டிய கொண்டு வராங்க. பிறகு சி, பிறகு டி, பிறகு ஓ. அப்ப கொலிச்சண்டை COLLEGE முதலாவது அப்படியே இருக்கும். 2வது கூட கடைசியாக. 3வது அப்படியே இருக்கும். 4வது கூட கடைசிக்கு முன்னுக்கு எழுதும். 5வது அப்படியே இருக்கும்.
6வது அப்படியே கடைசிக்கு முதல் 7வது அப்படியே 2வது அப்படியே கடைசி அடுத்ததுக்கு முன்னு அடுத்ததுக்கு முன்னு அப்ப பற்றேன பார்க்கணும். அங்க எஜுகேஷன் எவ்வளவு சொல்லி இருக்குது, கொளிச்சண்டையில கொஞ்சம் எழுத்தா இருக்குண்டா அது முக்கியம். அந்த எழுதுற ஒழுங்கு என்ன நடக்குது என்று நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வேலை 99 ஆண்டு மே 21 பிறந்த ஒரு ஆள் தன் பிறந்த நாளை 2 விதமா எழுதி காட்டுற. இப்படியும் எழுதுற, இப்படியும் எழுதுற. ரெண்டு விதமா 1999 மே 21 1 05 21 99 100 இப்ப 19 01 21 சரி. இப்ப பாருங்க இந்த பேட்டர்ன் புரியுங்க. இவருக்கு வினாவா வந்தது, ஒரு பரீட்சைக்கு வந்தது. ஆண்டுல இருக்க 99 இங்கே இயர் இயர் மே என்பது 5ஆம் மாசம் அப்ப மந்த். அடுத்த 21ஆம் தேதி டேட் இயர். அப்ப முதலாவது வடிவம் மந்த் டேட் இயர் என்ற வடிவில் இருக்கு. அப்ப முதலாவது வடிவில குழப்பம் இல்லை, நேரடியாக பார்த்தோம்னு தெரியும். 2வது வடிவத்துலதான் டெக்னிக்கலா போட்டிருக்கிறோம். என்னன்னா இயர் சரி, இந்த 10 ஜனவரி 2 மே என்றது 5ஆம் மாசம். அப்ப வருஷம் முடிகிறதுக்கு எத்தனை மாதம் இருக்கிறது என்றதுதான் சைபர்கள் என்று காட்டும். 5ஆம் மாதம் இன்னும் 7 மாதம் இருக்கு, வருஷம் முடிகிறதுக்கு 7 மாதம். மே என்றால் 31 நாள், 21 இன்னும் 10 நாள் இருக்கிறது காட்டும். அதாவது அந்த மாதத்திலிருந்து டேட்டை கழிச்சு காட்டும். அப்ப இது கொஞ்சம் டிபிக்கலா எழுதியிருக்கிறது. என்னண்டு, முதலாவது நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்களோ அந்த மாதத்துல எத்தனை நாளோ அதை கழிச்சு போடும். 21 மே மாதம் 31 21 கழிச்சு போடும். அங்க மாதத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா, வருஷத்துல 12 மாதம், 5 மாதம் கிடக்கின்ற இன்னும் 7 மாதம் இருக்கிற கால் பிறந்தவர் என்று சொல்லுவோம். ஆண்டே அப்படி எழுதுறேன். அப்ப இப்ப வாங்க இந்த பேட்டர்ன்ல எப்படி பார்த்தாலும் இந்த பேட்டர்ன்ல இந்த 21 இயர். அப்ப 2021ஆம் ஆண்டு தொடங்குறதுதான் விட, 2021ஆம் ஆண்டு தொடங்குறத விட. ஆனால் எங்களுக்கு அப்படி பார்க்கல. என்னன்னா 2021 எல்லா விடையும் இருக்கு, 3 விட 2021 இருக்கு. அப்ப அதை வச்சு கொண்டு பிடிக்கலாம். அதை வச்சு கொண்டு பிடிக்கலாம்னா எழுதி போட்டு வர வேண்டியது அங்கால போகுது. அடுத்த பாருங்க, இந்த மெதட்ல எழுதினால் இது கூட மாதம் என்றது 5 மாதம் 19 மாதம் வந்து இருக்கு. அப்ப சாத்தியமே இல்லை, ஒரு வருஷத்துல 12 மாதம் தான் இருக்கிறது. அதை இந்த வழியில் எழுது இப்படிதான் இருக்கான். இங்க ஒன்று இருந்தால் ஒரு மாதம் இருக்குன்னு சொன்னால் அவர் எந்த மாதம் பிறந்திருக்கு? நவம்பர் மாதமே 11ஆம் மாதம் தான் நவம்பர். அப்ப அவர் பிறந்த மாதம் நவம்பர். அப்பதான் அவங்க ஒரு மாதம் இருக்குன்னு சொல்லுவோம். நவம்பர் என்றால் எத்தனை நாள்? 19 நாள் இருக்குன்னு சொன்னா எத்தனை அந்த பிறந்து 31 கழிக்க கூடாது, அதுதான் முக்கியம். அப்ப 2021
நவம்பர் 11 பிறந்த ஒரு ஆளுக்குத்தான் இப்படி டேட் ஆஃப் பர்த் காட்டு ரகசிய போய் ஆண்ட பிறகு போடுற நவம்பர் 11 போய் 1 மாதம் இருக்குன்னு போடுறாங்க. இந்தியால 11 பிறந்த 19 போடுறாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலா திங்க் பண்ணணும். 31 எல்லா நெட்டாண்டுகளும் 4ஆல் வகுபடக்கூடியவை. எல்லா நெட்டாண்டு 4ஆல் வகுபடணும். சரியோ? நெட்டாண்டுன்னா 4ஆல் வகுபடும். இறுதி இலக்கங்களும் பூஜ்ஜியமா உள்ள ஆண்டுகள் எல்லாம் நெட்டாண்டு. கடைசி 2 இலக்கமும் 0 இருந்தால் நெட்டாண்டு. சரி, ஆனா பிள்ளை சில சந்தர்ப்பங்கள்ல சரியா சில சந்தர்ப்பங்களை சிக்கிற கொடுக்கும். இதோட விதிவிலக்கான சந்தர்ப்பம் நாங்கள் படிக்கிற பொழுது இந்த விஷயத்தை சாந்தி சொல்றது எங்களோட பாடப்புத்தகத்துல இருக்குது. சின்ன வகுப்புல கிரேட் 8ல இருக்குது. ஆனால் பெரும்பாலான டீச்சர்ஸ் அழுத்தி சொல்றேன் நெட்டாண்டு விளங்கப்படுத்த உயிர் உடம்புறது இதே முழுக்க சொல்லி கொண்டு இருக்கிறோம். நோமலா ஒரு வருஷத்தை எடுத்தீங்கன்னா 1996 கடைசி 2 இலக்கத்தையும் பார்க்கணும். இறுதி 2 இலக்கங்களும் சேர்த்து மாற அந்த 96 4ஆல வகுப்படும் நெட்டார். இப்ப 2024 ஆண்டு நெட்டார். 2000 ஆண்டு நெட்டார். 2000 ஆண்டு ஒரு பிள்ளை பிறந்தா பிப்ரவரி 29 நெட்டாண்டா பிப்ரவரி 29 நாள் பேர். அப்ப 2024 ஆண்டு பிப்ரவரி 29 பிறந்த பிள்ளை 2024 பிப்ரவரி 29 பிள்ளை பிறந்தது. கேலண்டர்ல 29. இந்த பிள்ளை பர்த்டே முதலாவது பர்த்டே எத்தனையாம் ஆண்டு கேலண்டர்ல பார்க்கலாம்? 2028. அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை பிறந்தா அடுத்த வருஷம் அந்த டேட்டே கேலண்டர்ல பார்க்கலாம். அம்மா பாப்பா இல்ல பிள்ளை பிறந்த டேட் பார்ப்போம். ஆனா இந்த அம்மா பார்க்கல. அடுத்த வருஷம் 25ஆம் ஆண்டு பார்த்தா அவன் கேலண்டர் கிழிச்சு கிழிச்சுனோட பிப்ரவரி 28 மார்ச் 1 வருது. இப்ப பிப்ரவரி 29 ஒரு நாள் வராது, நோமல் வருஷத்துக்கு வராது. அப்ப 25ஆம் ஆண்டு பார்க்கலாம், 26 பார்க்கலாம், 27 பார்க்கலாம். 2028ஆம் ஆண்டு தான் அம்மா கேலண்டர்ல அந்த டேட்டை பாப்பா. பிப்ரவரி 29 4 வருஷத்துக்கு பிறகு அந்த வருஷம் முறை அமளி துமளியா பர்த்டே உண்டா 4 வருஷம் கொண்டாடுற பர்த்டே சேர்த்து கொண்டாடு. ஓகே, அப்ப 4 வருஷத்துக்கு தான் இது பேர். ஆனா 2000ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளைக்கும் அதே பிரச்சனை. 2024ஆம் ஆண்டு வரும். 2000 லீப்பேடம் 1, 2, 3 வராது, 4ஆம் ஆண்டு வரும். அப்ப இது 4 வருஷத்துக்கு வரும். சில சந்தர்ப்பங்கள் சிக்கல் கொடுக்கும். எப்படி என்றால் இப்ப 2100ஆம் ஆண்டு வந்தால் இது லீப்பேடம் இல்லை. கடைசி 2 இலக்கமும் 0 இருந்தால் இது லீப்பேடமா வரா. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் வருஷத்துல 365 கால் நாள் சொல்லுவோம். 365 கால் நாட்கள், 5 மணித்தியாலம் 56 நிமிஷம். அப்படி ஒரு சின்ன கணக்கில ஒரு கால் நாள்ல கொஞ்சம் குறையும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் 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 குறைஞ்சு கொண்டு வந்தால் 100 வருஷத்துக்கு ஒரு கால் வார அந்த சந்தர்ப்பத்துல சிக்கல் வந்து. அப்ப அந்த நேரம் 2400ஆம் ஆண்டு தான் அந்த நூற்றாண்டுகள். அதாவது நீங்க லீப்பேடம் எப்ப பார்க்கலாம் என்றால் நோமலா 4 வருஷத்துக்கு ஒரு கால் வரும். கடைசியில 0 வந்தால்
முன்னுக்குள்ள 2 இலக்கம் பிரிவருவ நேரம் தான் அது லீப்பேடமா. 1900 சைபர் வந்தால் முன்னுக்குள்ள 19 பிரிவடா லீப்பேடம். 2000 20 பிரிவடம். சரி, 2100 சைபர் 321 பிரிவடா லீப்பேடம். 2200 22 பிரிவடா லீப்பேடம். 2300 23 பிரிவடா. 2400 பிரிவடம். அப்ப பாருங்க, இறுதியாக சைபர் வந்தால் சில நேரம் பிரிவடும், சில நேரம் பிரிவடாது. 400 வருஷத்துக்கு 400 வருஷத்துக்கு 400 ஆளதான் பிரிவடும். அந்த 400 ஆளதான் பிரிவடும். அப்படிதான் பாக்கு. அப்ப நான் சும்மா சொல்றேன், சைபர் வந்தா முன்னுக்குள்ள 2 இலக்கம் பிரிவடம் என்றால் லீப்பேட். அதாவது விதிவிலக்கான சந்தர்ப்பம். ஆனா நான் ஒரு கால் இந்த கூட்டுக்குள்ள வருது பொருத்தமா. நெட்டாண்டா 4 ஆள பிரிவடும், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா கடைசி 2ம் 0 இருந்தால் எல்லாம் நெட்டாண்டது பிள்ளை. சில நேரம் சரி, 2000 2400 2800 பிறக்க சரி. அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல பிள்ளை. ஆகவே இங்க விட 4. அடுத்த இது நேற்று பின்னுக்கு வழங்கப்படுத்தின கேள்வியை வச்சு ஒன்று உலகம் 30 வரையான அங்க 32 சொன்னோம். 25க்கு 2 பக்கமும் போட்டு கூட்டினால் சதுரன் பெறக்கூடிய எத்தனை வேறுபட்ட வழிகள் இருக்கிறது? எத்தனை வேறுபட்ட வழிகள் இருக்கு? அங்க வழிகள் கேட்கிறேன். நேற்று பாருங்க, போன வகுப்புல செய்ய கஞ்சி பாருங்க, எத்தனை முழு எண் சோடிகளை கருதலாம். வேறுபட்ட எத்தனை முழு எண் சோடி? 3ம் 4ம் என்றது ஒரு முழு எண் சோடி, 4ம் 3ம் என்றதும் அதே முழு எண் சொல்றான். இப்ப இங்க வேறுபட்ட வழிகள் சொன்னா வேற வேற வழி. நான் முன்னுக்கு இருக்கலாம், நான் பின்னுக்கு இருக்கலாம். 25 1 தொடக்கம் 30 பாவிக்கலாம்னு சொல்லியாச்சு. சதுரம் என்னன்னா எங்களுக்கு தெரியும், 1 4 9 16 25 36 49 64. 25ஓட கூட்டினால் வார எண் 25 விட கூடுமோ குறையுமோ? ஆகவே 25க்கு கீழே இருக்கிற எதையுமே பார்க்க தேவை. நீ 25ஓட 2 போட்டுக்குன்னா 25ஓட பெரிய சதுரம் தான். சரி, இனிப்ப ஆக பெருசு 30. 25ஓட 30 கூட்டினா எவ்வளவு? 55. அப்ப 55க்கு மேலேயும் வரையலாம், 64 வரையலாம். அப்ப வரக்கூடியது 36 49. ஒரு வழி 36 வரணும்னா 9 11 49 வரணும்னா 24. இது ஒரு வழி. 11 முன்னுக்கு எழுதி 25 இது 2 கூடா 36 2 கூடா 49. இன்னொரு வழி இருக்கு. என்ன வழி? ஓ 24 முன்னுக்கு 11 பின். அப்ப இந்த கேள்விக்கு எத்தனை விட வர வேறுபட்ட எத்தனை வழிகள் இருக்கு? 2 வழி இருக்கு. ஆனா வேறுபட்ட எத்தனை நிறைய சோடிகள் உள்ளன்னு கேட்ட 1. 11 24 24 11 ஒன்றுதான். நீயும் நானும் நானும் நீயும் ஒரே ஆக்கலாம். ஆனால் எத்தனை விதமா இருக்கலாம்? நான் முன்னுக்கு இருக்கலாம், நீங்க பின்னுக்கு இருக்கலாம்.
மாறி நீங்க முன்னுக்கு இருக்க நான் பின்னுக்கு இருக்கலாம். அது ஒரு வழி, இது இன்னொரு வழி. ஒரு பைக்கில நானை ஓடிக்கொண்டு போக்க நீங்க பின்னுக்கு இருந்து கொண்டு வந்தால் அது ஒரு விதமா போகலாம். மாறி நீங்க ஓடிக்கொண்டு போக நான் பின்னுக்கு இருந்தால் இன்னொரு விதமா ரெண்டு வழியில போகலாம். ஒன்று நான் ஓடலாம் அல்லது நீங்கள் ஓடலாம். ஆனால் எத்தனை பேர் போகலாம் என்றால் நீங்களும் நானும் நானும் நீங்களும் என்றது ஒரு விதம் தான். ஒரு வாழ்க்கை. அப்ப கேள்வியை கவனிக்கணும். நேற்று செய்த பொழுது வேறுபட்ட எத்தனை நிறையன் சோடிகள், எத்தனை முழு எண் சோடிகள் என்று கேட்டது. அப்ப அங்க மாறி வாரத கருதுவேன். இங்க வேறுபட்ட வழிகள் என்று கேட்டது அப்படியா, நீ முன்னுக்கு நான் முன்னுக்குன்றது வேற. ஆகவே இதுக்கு ரெண்டு வேறுபட்ட வழிகள். ஓகே, விளங்கிதான் இது. சரி, இதுவும் ரகசிய புரியுது. இப்ப பேர்த்டே எழுதி காட்டின மாதிரி டைம் எழுதி காட்டுது. 9:36 காலை 9:36 இப்படி எழுதுதான். 9:36 இப்படி எழுதுதான். சொல்லுங்க, அவங்க என்ன டெக்னிக்ஸ்? 24 கழிச்சிருக்கு. 24 மணித்தியால கடிகாரத்துல அந்த நாள் முடிவதற்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்றதான் சொல்லி. பாருங்க, இந்த டெக்னிக்கலா ஒரு தகவலை சிம்பிளா இருக்கு. காலை 9:36 இன்றைக்கு நாள் தொடங்கி 9 மணித்தியாலம் 36 நிமிஷம் கடந்துட்டு என்றா இன்னும் 14 மணித்தியாலம் 24 நிமிஷம் இருக்கு முடிகிறதுக்கு. 24 36 60 நிமிஷம் 23 பிற்பகல் 9:30 இரவு. பின்னேரம் இரவு. இரவு 9:36 என்று சொல்றோம். இப்ப இந்த நாள் தொடங்கி 21:36 சொல்லுவோம். 21 மணித்தியாலம் 36 நிமிஷம் கடந்து. நாள் முடிகிறதுக்கு 2 மணித்தியாலம் 24 நிமிஷம். அப்ப 12 மணி பிறகு வாரதெல்லாம் இது குறைஞ்சு ஒன்று. 11:35 என்று வருதுன்றால் இன்னைக்கு நாள் முடிகிறதுக்கு 11 மணித்தியாலம் இருக்கிறது என்று சொன்னால் முற்பகலோ பிற்பகல்? பிற்பகலே. 12 மணி பிறகு இன்னும் 12 மணித்தியாலம் இருக்குன்னா நடுமத்தியம். 11 மணித்தியாலம் இருக்குன்னா மத்தியானத்துக்கு பிறகுதான். அப்ப பிற்பகல். 11 மணித்தியாலம் இருக்குன்னா 12 மணி ஆயிடுது. இங்க 35 இருக்குன்னா இன்னும் 25. அப்ப பின்னேரம் 12:25 அவங்க 11:35 சொல்லுவோம். அப்ப ரகசிய புரியுன்றது அந்த சம்பந்தப்படாத மட்டும்தான் விளாங்க, மற்ற விளாங்க நீங்க பிடிக்கலாம். நீங்க சிம்பிளா 25 நிமிஷம் இன்னும் 35 நிமிஷம் இருக்கு. 12 இன்னும் 11 நிமிஷம் 33 நிமிஷம் விளாங்க 33 நிமிஷம் 11:33. ஓகே, 33. sorry இது 33 இது 27. அப்ப பிற்பகல் 12. பிற்பகலும் இருக்குது முற்பகலும் இருக்கு. ஆர்வக்கூடாதுல நாங்க முதல்ல அப்படியே கீறி விட்டுருவோம். அவசரத்துல எக்ஸாம் கோல்ல விட சரியா தெரிஞ்சு கொண்டும் பிட விடுவோம். அதுல கவனிக்கும். பிற்பகலோ முற்பகலோ ஒரே மாதிரி விடைகள் இருக்கும். கவனமா செய்யாடா பிழைச்சு. சரி, இதப்ப இதுல ஒரு தரவு தரையில தரவு தரையிலன்னா நீங்கள் ஒரு பாடத்துக்கு ஆளை தெரிவு செய்தா அடுத்த போவோம் அப்படிதான் போறது. இப்ப ஜெனரல் கார்டுக்கு ஆளை எடுத்து போட்டுத்தான்
சப்ஜெக்டுக்கு ஆளை எடுப்பேன். சப்ஜெக்டுக்கு எடுத்து போட்டு ஜென்ரலுக்கு எடுப்பேன். பொதுன்றது ஜென்ரல் தான். அந்த விஷயம் தெரிஞ்சாதான் இதை செய்யலாம். ஆனா அது சொல்லப்படாதபடியால நீங்க கொஞ்சம் ஏற்பட்டிருக்க கூடும். மற்ற கட் அவுட் ஒழுங்கு இருக்கு. ஜென்ரலை விட பிளானிங்குக்கு குறைவா இருக்கும், பிளானிங்கை விட மேத்ஸுக்கு குறைவா இருக்கும். அந்த இதுகள் சொல்லாததால உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கலில் வரலாம் பார்ப்போம். சொல்லி ஆனால் 3 பாடத்துக்கு அப்ளிகேஷன் போடலாம். ஒரு பாடத்துக்கு வெற்றிடத்திலும் 50% அதிகமான எண்ணிக்கையினர் வெயிட்டிங் லிஸ்டோட உள்வாங்கப்படுகிறது. அப்ப 100 பேர் வேணுமெண்டா எத்தனை பேரை கூப்பிடுவீங்க? 150. 150. சரி, அடுத்த சொல்றான், பொது ஆளணி நிரப்பப்பட்ட பின்னரே ஏனைய பாட வெற்றிடங்கள் நிரப்பப்படும். அப்ப முதல் ஜெனரல் எடுபடும் என்று சொல்லியாச்சு. ஒன்றுக்கு தெரிவு செய்யப்பட மற்றதுக்கு தெரிவு செய்ய மாட்டோம். ஒன்றுக்கு ஆளை செலக்ட் பண்ணா திருப்பி இந்த முறை எங்கடையில உள்ள சிஸ்டத்துல உள்ள சில பிள்ளைகள் இருக்கு. இப்ப இலங்கை ஆசிய கல்வியாளர் சேவைக்கு ஆட்சியருக்கு முடிஞ்சுது. இப்ப வெயிட்டிங் லிஸ்ட் விட்டுச்சுனா இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல ஏற்கனவே சர்வீஸ்ல இருக்காங்க பேரும் வந்தது. என்னடா ஆட்சேர்ப்பு செய்தால் அவன் பேரை நீக்கி இருக்கும். ஆனா இந்த சிஸ்டத்துல அதை செய்வடையில. அவர் டியூட்டேஷன் பண்ணிட்டார். அவர் ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் டியூட்டேஷன் பண்ணிட்டார். இப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல சித்திர பாடத்துக்கு எடுத்தால் அவர் 2 பாடத்துக்கு விண்ணப்பிச்சுதான் இங்கே பேர் இருக்குங்க. அப்ப அங்க ஆள் வந்துட்டு இங்க எடுத்திருக்கோம்னா பார்க்காம விட்டு. அது மேலதான் சில நேரங்கள்ல பிள்ளைகள் நடக்குது. பிள்ளைன்னா கேர்லெஸ் மிஸ்டேக். ஏதாவது இன்டர்வியூல போய் இந்த தட்டுப்பட்டு அவன் போக மாட்டான். சரி, ஆனா இங்க இதுல அப்படி இல்லை. இது தெளிவா சொல்லியிருக்கான், நீங்க ஜென்ரலுக்கு எடுத்தா பிறகுதான் மற்ற தெரிவு செய்யப்படுது. சரி, 12 பேர்ட்ட நேம் லிஸ்ட் வந்திருக்குன்னு சொன்னால் எத்தனை வேக்கண்ட் இருக்கும் என்று கேட்கலாம். ஐம்பது வீதம் கூட கூப்பிடுறேன்னு சொல்லியாச்சு. 100 150 கூப்பிடுவோம். அப்ப இங்க 12 பேரை கூப்பிட்டு இருக்குன்னா உண்மையா எத்தனை பேர்? 8 பேர் சார். 8 பேர் வைக்கும். அப்ப இதுக்கு இது சதவீதம் ஒன்றுமே தேவையில்லை. பாருங்க, 150 பேர் இருந்தால் 100 பேர் தான் வேக்கன். பாருங்க, 100 வேக்கன் சொன்னா 50% அதிகமா கூப்பிடுறேன்னா 150 பேரை கூப்பிடு. இப்படி போட்டுட்டு நீங்க விகிதத்தை கண்டுபிடிச்சாங்க. சும்மா கணக்க யோசிக்கிறது. சதவீதம் 100 சதவீதத்துல இருந்தா 100க்கு கண்டு பாக்குறதுதான் இலகுவானது. அப்ப 100 வேக்கன் 150. அப்ப 10 வேக்கன் எத்தனை பேரை கூப்பிடுவோம்? 15. 15. நீங்க பிரிக்க தெரியாட்டால இப்படி பார்க்கலாம். அப்ப 2 வேக்கன் எத்தனை பேரை கூப்பிடுவோம்? 3. 5 அளவு இருக்குது. இப்ப 12 பேரை கூப்பிட்டாச்சு. இப்ப சமவெளி விகிதம் பாருங்க, 3 12 வரணும்டா 4 அளவு இருக்கும். அப்ப இங்கேயும் 4 அளவு பெருக்கினால் 4 8. அப்ப 12 பேரை கூப்பிட்டு இருந்தால் எத்தனை வேக்கண்ட் இருக்கும்? 8. அடுத்த பிளானிங்குக்கு 6 வேக்கண்ட் இருந்தால் எத்தனைய நிரப்பலாம்னு கேட்கலாம். இங்க பிளானிங்ல பேரே 5 தான் வந்திருக்கு. ஆனா 6 வேக்கண்ட் இருக்கா. என்ன அர்த்தம்? 6 காடர் இருக்கண்ட 9 பேரை கூப்பிடுவோம். ஆனா இங்க 5 பேர பேர் தான் வந்திருக்கு. என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நிரப்பலாம் சார். பிளானிங்க்கு வேற அப்ளை பண்ணி இந்த 5 பேர் தான் அப்ளை பண்ணி அல்ல, இந்த 5 பேர் தான் அந்த கட் அவுட்டுக்கு மார்க்ஸ் எடுத்து. இப்ப பாருங்க, சில்வாவை ஜெனரல் காருக்கு எடுத்தால் அவரை முன்னுக்கு மார்க்ஸோட முன்னுக்கு நிற்கிறார். அப்ப அவர் எடுத்தால் பிளானிங்ல சில்வா வர மாட்டார், மேத்ஸுக்கு சில்வா வர மாட்டார். விளங்கோ, சில்வா
ஜெனரல் கார்டருக்கு ஆளை செலக்ட் பண்ணிட்டோம் என்றால் அவர் ஜெனரலுக்கு எடுத்தாச்சு. எடுத்தால் இனி பிளானிங்கு வரலாமோ? இல்லை. மேத்ஸுக்கு வரலாமோ? இல்லை. ஏன் ஜெனரலுக்கு எடுத்து போட்டு தான் மற்ற எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கு. ஆகவே பிளானிங் எடுத்தால் இவர் மற்ற அவுட். அடுத்தவன் பெரேராவை எடுத்தால் மேட்சுக்கு பெரேரா வரையலாம். போன வெளியில வரையலாம். அடுத்து ரஜினியை செலக்ட் பண்ணினால் பிளானிங் ரஜினி வரையலாம். மற்ற இடங்கள் அவன் பேர் இல்லை. குமார் எடுத்தால் மேத்ஸ்ல குமார பேரை விட்டோம், சயின்ஸ்லயும் குமார பேரை விட்டோம். நலீமை செலக்ட் பண்ணினான் பிளானிங்ல நலீம் அவுட். மேத்ஸ்லயும் நலீம் அவுட். கரணை செலக்ட் பண்ணினான் பிளானிங்ல கரண் அவுட். மேத்ஸ்லயும் கரண் அவுட். கபிலாவை செலக்ட் பண்ணினார் கபிலா அவுட். சயின்ஸ்லயும் கபிலா அவுட். சிவாவை செலக்ட் பண்ணினார் சயின்ஸ்ல சிவா அவுட். பசில செலக்ட் பண்ணினால் செலக்ட் பண்ணிடலாம். ஏன் செலக்ட் பண்ணிடலாம்? 8 தானே காடர். 12 பேர பேர் வந்திருக்கின்ற 8 பேர் தான் காடர். ஏன் 8 பேரை பாருன்னா இப்ப சிவாவை கூப்பிட சிவாசனை வரையலைன்னா அடுத்த ஆள் எடுக்கிறதுக்கான தான் 4 பேரை வெயிட்டிங் லிஸ்ட வச்சுக்கிறதே ஒழிய. அல்லது குமாரசனை நான் அந்த வேலைக்கு வரையலை என்று சொன்னால் அந்த இடத்துக்கு ஒரு ஆள் எடுக்கலாம்ன்றதுக்காக கூட எடுக்கிறதே ஒழிய 8 தான் வேகன் என்று கேள்வியில சொல்லி இருக்கிறபடியா 12 பேரை கூப்பிடுறோடைய 8 பேர் தான் எடுக்கலாம். இப்ப பாருங்க பிளானிங்ல 6வது ஒரு ஆள் எடுக்கலாமோ எடுக்கலாம். எடுக்கல. அப்ப ஒரு வெற்றிடம் நிரப்பப்பட முடியாது. அந்த நேம்ட் ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் மெரிட் தானே சார் எடுக்கணும். 1 இருந்து 12 வரைக்கும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் சொல்லி இருக்கிறபடியா வெயிட்டிங் லிஸ்ட் சொல்லி இருக்கிறபடியா ஓடலாம். வேற தாமத பட்டியலண்டா சொல்லிருக்கீங்க. தாமத பட்டியல் வெயிட்டிங் லிஸ்டா இன்றைய முடிஞ்சு வெயிட்டிங் லிஸ்டா மார்ச் ஓடலாம் இருக்கு. இது வெளியில புள்ளிகள் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்ட இறுதி அட்டவணை போட்டிருக்கு. ஓ அது சொல்லிக்க. மற்றது என்னடா நேர்முக தேர்வின் பின் என்று சொல்லிக்கூடிய இன்டர்வியூ மார்க்ஸும் சேர்த்து தான் ரேங்க் பண்ணப்பட்டது. இப்போ ரிட்டன் எக்ஸாம் சொன்னால் அப்படி போட மாட்டேன். என்னடா இன்டர்வியூ வைக்கிறாங்க செல்வாக்கு இருக்குமாங்க. இது அப்படி இல்லை. இன்டர்வியூ முடிஞ்சு மார்க்ஸ் போட்டு அவை தங்களுக்குள்ள வச்சிருக்கிற லிஸ்ட். சரி, அடுத்த வேணும். பொது திட்டமிடல் கணிதம் விஞ்ஞானம் தமிழ் பாடலின் முறை 8-6-4-4-4 வெற்றிடங்கள் இருந்தால் எப்பாடநெறிகளுக்கு ஒருவரும் தெரிவு செய்யப்படாமல் இப்ப பிளானிங் 8 பேர் எடுத்தால் ஜெனரலுக்கு 8 பேர் எடுத்தால் பிளானிங்ல ஒரு தரம் இல்லை. மேத்ஸ்ல 4 வேகன்ட் சொன்னோன்னு மேத்ஸ்ல 4, சயின்ஸ் 4, அங்க தமிழ் 6. மேத்ஸ்ல 4 என்றால் குமார் மட்டும் பெறலாம். ஒரு ஆளுக்கு சான்ஸ் இருக்கு. யாருக்கு சான்ஸ் இருக்கு? கஜினிக்கு. சயின்ஸ்ல யாருக்கு சான்ஸ் இருக்கு? ஹரிநாளுக்கு வராது. ஏனென்றால் 4 வேகன்ட் நான் சொல்லியிருக்கேன். சயின்ஸ்ல 4, மேத்ஸ்ல 4, பிளானிங்ல 6, இதுல 8. இங்க 8 பேரையும் எடுத்தால் இங்க ஒரு தரம் இல்லை. இதுல ஒரு ஆள் கஜனி, இங்க ஒரு ஆள் பசில். முதல் 4 பேர் தான் நான் பார்ப்பேன். இவே அங்க போனபடியா ஓகே சான்ஸ் இருக்குன்னா 4 பேர் எடுக்க. 4 பேர் எடுக்கணும். இங்க எத்தனை பேர் எடுக்கலாம்? சயின்ஸ்ல எத்தனை பேர் எடுக்கலாம்?
ஓ மேத்ஸ்ல ஒரு ஆள் தான் வருவார், 4ல கஜினி மட்டும் வருவார். சயின்ஸ்ல 4 பேர் எடுக்கணும், ஆனா எத்தனை பேருக்கு சான்ஸ் இருக்கு? 3 பேருக்கு சான்ஸ் இருக்கு. முதல் 3 பேர் அவுட் அப்படியா, பசில், கரணி, நளினி என்று. தமிழ்ல 6 வேக்கல், 1 2 3 4 5 6 எமிலோட. சரி, இதுக்குள்ள 6வது அங்க போகிறோமோ? இல்ல. ஆகவே தமிழ்ல 6க்கு 6 பேரையும் எடுக்கலாம். சரிப்பா. இப்ப கேள்வி, எப்பாடல்களுக்கு ஒருவரும் தெரிவு செய்யப்படாமல் போகக்கூடும்? 36வது சொல்லுங்க. திட்டமிட, பிளானிங் கூறுதல் தரமான. சரி, சயின்ஸ் பாடலுக்குரிய வெற்றிடங்கள் எத்தனை போகும்? 3 பேர். 4 பேர் வேணும், 3 பேரும் எலிஜிபிளா இருக்கிறீங்க. அடுத்தது, எப்பாடலுக்குரிய வெற்றிடம் முழுமையான போகும்? ஜெனரல் என்ன பண்ணா பொதுவும் பேர் தானே, பொதுவிலே 8 பேர் எடுக்கிறாங்க. சரி சரி, சயின்ஸுக்கு தெரிவு செய்யப்பட்டாங்கல்ல, 6க்கு கூட மார்க்ஸ் என்று கேட்கிறாங்க. பசிலுக்கு தான் வரும், ஜெனரலுக்கு போட்டோம். இப்ப 3 பேர் இருக்குன்னா அவைய தெரிவு செய்தா அதுக்கு பசிலுக்கு தான் கூட மார்க். பொது பாடறிக்கைய தகமை புள்ளிகளை பெற்றிருந்தால் அப்பாடறிக்கு விண்ணப்பிக்காமையால் விண்ணப்பித்த வேறொரு பாடநெறிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் யார்? அவர் தெரிவு செய்யப்பட்ட பாடநெறி எது? ஜெனரலுக்குரிய தகமை இருக்குது, ஆனால் அவர் அப்ளை பண்ணாதால அவர் வேற ஒரு பாடத்துக்கு தான் போறார். அவர் யாருன்னு கேட்கிறார். நீங்க ஜெனரல் கார்டுக்கு அப்ளை பண்ணாட்டா உங்களை ஜெனரலுக்கு எடுக்க மாட்டாங்க. யாருன்னு சொல்லுங்க வேற. இப்ப கஜனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கஜனி மேத்ஸுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். கஜனியை விட குறைய மார்க்ஸ் எடுத்த குமார் எங்க வந்திருக்கிறார்? அவரை விட குறைய நலீம் இங்க ஜெனரலுக்கு வந்திருக்கு. அவரை விட குறைய கரண் ஜெனரலுக்கு வந்திருக்கு. அப்ப கஜனிக்கு மார்க்ஸ் கூட அவ அப்ளை பண்ணிட்டு அவ ஜெனரலுக்கு போடல, அவ மேத்ஸுக்கு போட்டுருக்கா. அப்ப அதில் மேத்ஸுக்கு கிடைச்சு விளங்கு பாருங்க. சில்வா மேலான்னு இருக்கிறான், அவன் ஜெனரலுக்கு போனா பிரச்சனை இல்லை. பெரேரா மேலா இருக்கான், ஜெனரலுக்கு போனா பிரச்சனை இல்லை. கஜினி ஜெனரலுக்கு பேர் இல்லை, ஆனா மேத்ஸுக்கே இருக்கு. அப்ப அவ ஜெனரலுக்கு போடாம விட்டுக்கலாம், அல்லது மார்க்ஸ் காணாம இருக்கிறான். ஆனா மார்க்ஸ் காணாண்டு கதைக்கல என்னன்னா, அவருக்கு கீழே இருக்கிற குமார் ஜெனரலுக்கு எடுபட்டிருக்கிறான் என்றால் குமார்த்த மார்க்ஸை விட கயனிக்கு மார்க்ஸ் கூட இல்லோ, நளிமை விட கயனிக்கு மார்க்ஸ் கூட இல்லோ, கரணை விட கயனிக்கு மார்க்ஸ் கூட இல்லோ. ஆனால் கஜினி வரையில என்னதம் அவ அப்ளை பண்ணி இருக்கல என்ன. அப்ப கஜினி கணிதம். ஓகே, சில வினாக்களுக்கு விடையலுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சுதான் விடையலும். சரி, இத பாருங்க. இது கொஞ்சம் சயின்டிபிக்கான ஒரு கேள்வி. முதலாம் சயின்டிபிக் சர்வீஸுக்கு வந்த இலங்கை விஞ்ஞான சேவை பரீட்சைக்கு வந்த வினா, உராய்வு தட ஆழம் என்ன? உராய்வு கூட 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 தட கூடும்.
ஆழம் கூட 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 அமுக்கம் அமுக்கம். அமுக்கம் கூடும். அதுக்கு கீழே போக 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 உங்களுக்கு ஒரு அழுத்தம் கூடிக்கணும். சரி, நியதி கணிப்பீடு. நியதிகளை வச்சு நியமம் கொண்டு கணிப்பிடுவோம். அப்ப மதிப்பிடுறதை என்னத்தை வச்சுக்கணும்? நியமம் நியமம். நியமங்களை வச்சு. நியமம் சார், ஒரு நியமத்தை வச்சு ரேங்க் பண்றது அல்லது கட் அவுட்டை வச்சு கொண்டு செய்யறது, அதுதான் வேற மதிப்பு. கணிப்பிடுன்றது சில அடிப்படை தேர்ச்சிகளை வச்சு கொண்டு தேர்ச்சி மட்டத்தை அடைஞ்சிருக்கார இல்லையோன்னு பார்க்கறது தான் கணிப்பீடு. மதிப்பீடுன்னா அப்படி நியமங்களை வச்சு கொண்டு ஆள் உள்ளுக வெளியில பாஸ் பெயிலண்டு கட்டுப்படுத்து. சரி, பான் வந்து கோதுமை என்ற மூலப்பொருள் இருந்து வருது. களிமண் என்ற மூலப்பொருள் இருந்து வரக்கூடியது இஞ்ச உள்ளதுல இது செங்கல். இந்த இதுக்கு உள்ளபடியே கூட அது ஒன்றாம் பொருத்தமே. பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் மாதிரி கல்விய கல்லூரிகளுக்கு பீடாது. கொலிஜ் கெட்ட வந்து பீடாதுன்னு சொல்லும். பல்கலைக்கழகத்தின் கெட்ட வந்து பிசி என்று சொல்லும். துணைவேந்தர். தேசிய கல்வி நிறுவனத்தின் கிட்ட சொல்றது ஆணையாளர் நாயக். அது மாதிரி பரீட்சை திணைக்களத்தின் கிட்ட சொல்றது இதுல ஒரு பிழை கிடக்குது. இந்த தேசிய கல்வி நிறுவனத்தின் கிட்ட சொல்றது பணிப்பாளர் நாயகம்டா. பணிப்பாளர் நாயகம், ஆணையாளர் நாயகம் எல்லாம் கொப்பி வேஸ்ட் பண்ணி போட பணிப்பாளர் நாயகம். கொலிஞ்சபடிக்கு இது எண்ணெயின் கிட்ட சொல்றது பணிப்பாளர் நாயகம் சொல். அப்ப இவ்வாறான வினாக்களுக்கு விடை அளிக்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலா நீங்கள் கேள்வியா வாய்ச்சு விளங்கி கொண்டீங்கன்னா சரி, மற்றபடி கஷ்டம் இல்லை. நான் சிலவா சொல்றேன் என்னன்னா, இப்பதான் தொடங்கி இருக்கிறீங்க, இனி கொஞ்சம் வேகம் எடுத்தோம்னு சொன்னா அங்கால போகக்கூடிய இருக்கும். இனி அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை 8:30 சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.